பெயரை எளிமையின் வரிகள் தந்து இளைஞர்களின் இதயங்களை பிடித்த பாடலாசிரியர் நேசன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மண்ணுலகமும் விண்ணுலகமும் மனிதனுக்கு இன்னும் அலுப்பு தட்டாமல் இருக்க காரணம் இங்கே திரையுலகம் என்றொரு மூன்றாவது உலகம் இருப்பதால் தான். மேட்னி ஷோ முடித்து சூரியன் கிளம்ப ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு சந்திரன் வந்து கொண்டிருக்கும் இந்த இதமான மாலை வேளையில் மேடையை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் திரையுலகின் ஜாம்பவான்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கும் எழுத்தாளர்களே, கலைஞர்களே, திரை சொந்தங்களே, கொள்ளித்தீ விழுந்து மாய உடலை கொண்டு போகும் முன்பு வெள்ளித்திரையில் ஒரு புள்ளியாகவாவது மின்னிவிட வேண்டும் என உழைத்துக் கொண்டிருக்கும் நடிகர்களே, நடிகையர்களே, வெள்ளங்களில் அல்லாடும் வள்ளங்களாய் போராடும் கலைஞர்களை மக்களின் உள்ளங்களில் கொண்டு உட்கார வைக்கும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நேசனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் பாடல் எழுதி வெற்றிகரமாக வெளியாகும் இரண்டாவது படம் சொட்ட சொட்ட நனைது. இந்த படத்தின் பாடல்கள் மற்றும் முன்னோட்டம் வெளியிடும் இந்த நிகழ்விற்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கலந்து கொள்வதில் நான் நிறைவடைகிறேன். ஒரு பாடலாசிரியராக, இளம் பாடலாசிரியராக உங்களோடு பேசுவதற்கு ஒரு சில வார்த்தைகள் என்னிடம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் கவிதை எழுதுகிறேன், கவிதையை பேசுகிறேன், கவிதையை பற்றி உரையாடுகிறேன் என்று சொன்னால் ஒரு அரங்கத்தில் ஊசியின் காது கூட வந்து உட்காராது. கவிதைக்கான சிம்மாசனமும் அதன் அடையாளமும் முழுவதுமாக ஒளிந்து கவிதை நிற்கதியாகிவிட்டு நீண்ட நாட்கள் ஆகிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் கவிதைக்கு என்று ஒரு காலம் இருந்தது. பெண்ணே, நான் வாங்கும் புதுப்பேனா ஒவ்வொன்றும் உன் பூப்பெயர் எழுதித்தான் பூ பெய்துகிறது. பூ உனக்கு பிடிக்கும் என்பதால் நான் காலிஃப்ளவர் கூட கறி சமைப்பதில்லை. இந்த பர்கர் பூமியில் எனக்கு இருக்கும் ஒரே ஸ்டஃபிங் நீதான். தண்ணீர் பாட்டிலாய் கிடந்தவன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் பெப்சி பாட்டிலாய் பொங்குகிறேன் என்று இந்த 4 வரியை எழுதி ஒரு பெண்ணிடம் கொடுத்தால் கல் மனசில் கூட காதல் பொங்கிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் கவிஞர்களும் கவிதையை பற்றி பேசுகிறவர்களும் சிறுகதை எழுத்தாளர்களுமே கூட பூமர்களின் லிஸ்டில் முதல் இடத்தை பிடிக்கும் இந்த காலகட்டத்தில் கவித்துவ மனம் படைத்த அத்தனை பேரின் வேட்டைக்காடாகவும் சினிமா பாடல் துறை மாறியிருக்கிறது. அத்தகைய போட்டி மிகுந்த நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு படம் எழுதிய ஒரு பாடலாசிரியை நம்பி இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் ஒப்படைத்த சொட்ட சொட்ட நனைது இந்த படத்தின் இயக்குனர், அனைத்து குழு மற்றும் நம்பி வேலை வாங்கிய இசையமைப்பாளர் ரஞ்சித் உன்னி ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பாடல் எழுதும்போது ஏற்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தில் ஆக்சுவலாக 3 பாடல்கள், 2 பாடல் நீங்கள் இப்போ பார்த்தீங்க, ஒரு பாடல் இன்னும் வரும் உங்களுக்கு. இந்த பாடல் நாங்கள் முதலாக எழுதும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நாங்கள் எழுதுறதுக்காக நானும் ரஞ்சித் உன்னி சாரும் மீட் பண்ணியிருந்தோம். அங்கே உட்காந்து பாடல் எழுதுறதுக்காக அமர்ந்திருந்தோம். அப்போ நான் அது வரைக்கும் சாப்பிட்டுறாத மோமோஸ், மொஜிட்டோ இதெல்லாமோ ஆர்டர் பண்ணி எனக்காக சாப்பிட கொடுத்து ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் பாடல் எழுதுக்காக உட்கார்ந்தோம். 1 மணி நேரம் ஆகியும் என்னால் பல்லவியே எழுத முடியலை. அப்புறம் என்ன அப்படின்னா எனக்கே தெரியல என்னடா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு. அப்போ சார்கிட்ட உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், இந்த தேட்டர்ல எல்லாம் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது கூட்டமாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நம்மளால ஒழுங்காக போக முடியாது. அதனால சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் இந்த பக்கத்து டேபிளில் உட்காந்து டீ சாப்பிடுங்க, நான் அந்த டேபிளில் உட்காந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டியூஷன் வாத்தியார் இங்கே உட்காந்து கரெக்ஷன் பண்ணுறது மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்து டேபிளில் உட்காந்து இம்போசிஷன் எழுதுறது மாதிரி 1 மணி நேரம் போச்சு. அங்கே சர்வ் பண்ணுறவருக்கு எதுவுமே புரியலை. நாங்கள் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து அது மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய முதல் பாடலை நாங்கள் எழுதி முடித்தோம். அது ஒரு பிரசவ திருப்தியாகவே இருந்தது. அந்த நாட்களை மறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த அளவு பொறுமையாக, அதாவது பொறுமைக்கு சிகரமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம். அந்த வார்த்தைக்கு 3 சொற்கள், 2 சொற்களில் சொல்லணும்னா ரஞ்சித் உன்னி அப்படி சொல்லி முடிக்கலாம். அந்த அளவிற்கு மிகவும் பொறுமையாக 3 பாடல்களுக்குமே வேலை வாங்கி அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தினுடைய ஹீரோ ரூசோ அவர்களை பற்றி சொல்லணும். பருந்தாகுது முற்குருவி அந்த படத்தில் நான் தான் அவருக்கு 2 பாடல் எழுதியிருந்தேன்.
அப்போவே நான் எதாச்சும் சொன்னேன் சார் வந்து அதில் டூயட் சாங் கிடையாது. அப்போ நான் சொன்னேன் சார் அடுத்த படத்தில் உங்களுக்கு டூயட் சாங் எழுதணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி அவருக்கும் அமைஞ்சது, எனக்குமே அந்த பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது. சமுதாய ஒப்பந்தம் அப்படிங்கிற பிரெஞ்சு புரட்சியின் பைபிள்னு சொல்லுவாங்க. அந்த நூலை இந்த உலகத்துக்கு அளித்த மாவீரன் ரூசோ அவருடைய பெயரை அவர் தாங்கியிருக்கிறார். அதாவது கடிகாரம் சரி செய்வதனுடைய மகனாக இருந்த அவர் சமுதாயத்தை சீர் செய்வதற்காக கிளம்பினார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. தந்தை பெரியாருக்கு கூட தமிழகத்தின் ரூசோ அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. பெயரிலேயே அவ்வளவு சிறப்புகளை தாங்கிய அவர் திரையுலகிலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த சிறப்புகளை அடைய வேண்டும் என்று ஒரு எளிய பாடலாசிரியனாக அவரை நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும். ஏனென்றால் தனிப்பட்ட ரீதியாக நிறைய எனக்கு தெரியாதவர்களை தெரிந்தது போல் பாவித்து பேசுவது எனக்கு வராது. ஆகையால் அவர்களை நான் தலை வணங்குகிறேன். இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிதாசனுடைய ஒரு கவிதை. செந்தமிழே உயிரை நறந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்திடும் என் வாழ்வோ, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. ரஞ்சித்துண்ணி அவர்கள் இன்னும் பல நூறு படங்கள் இசையமைக்க வேண்டும். படத்துக்கு ஒரு பாட்டு தந்தா கூட 100 பாட்டாச்சு. நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சினிமா சொந்தங்களும் சினிமா சார்ந்த அனைத்து அபிலாஷைகளும் நிறைவேற வேண்டும். நன்னிலை உமக்கெனில் அது எனக்கும் தானே. நன்றி, வணக்கம். நல்வாழ்த்துக்கள் கவிஞர் அவர்களுக்கு. மேடைக்கு அழைக்கிறோம் ட்ரெண்ட் மியூசிக் ஆபரேஷன் ஹெட் ஜிதேஷ் அவர்களை அழைக்கிறோம். படத்தின் இணை இயக்குனர் யுவராஜ் கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். கலக்க போவது யாரு, பல கண்டுபிடிப்புகள் இங்கே இந்த மேடையில் இருப்பது பெரும் சிறப்பு. யாதும் அறியான் தொடங்கி சொட்ட சொட்ட நனையுது படத்தில் நம்மை சிரிப்பலையில் ரசிக்க வைக்க உள்ள நடிகர் ஆனந்த் பாண்டி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சத்தமா சொல்லாமே. நல்லா இருக்கும். சூப்பருங்க. ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற பிரஸ் மீடியா அண்ணா எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்த ராஜா அண்ணா, டைரக்டர் அண்ணா, ஹீரோ அண்ணா எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ 20 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணோம். யாதுமரியாங்கிற ஒரு படத்துல இருந்து இங்கே வந்து பார்த்தோம். இப்போ இந்த படத்தில் வந்து சாதா ஸ்டாராக இருந்த என்னை பேன் இந்தியா ஸ்டாராக மாற்றிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இதில் காமெடியாக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னை கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி நடிச்சிட்டு இருந்த மாதிரியே எல்லாமே இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரு. படமுமே செம்ம ஜாலியாக வந்திருக்கு. அப்பா சொல்லணும், ஹீரோ அண்ணாக்கு அப்பாவா பண்ணியிருக்காங்க இல்லையா, அவருக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் செட்டில், அவ்வளோ ஜாலியாக வச்சுருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹீரோயின்ஸ் அவங்களாம் வந்து சூப்பராக இருக்காங்க, அவங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணா சீனியர், எங்கள் குடும்பத்துலேருந்து ரோபோ அண்ணா வந்து அதில் அவரு கூட நடிச்சதும் ரொம்ப சந்தோஷம். கல்லூரி வினோத் அண்ணா வந்திருக்காங்க. தேங்க்ஸ் சார். உங்களுக்கும் வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். சாங் வந்து சூப்பராக அண்ணன் போட்டிருக்காரு. ஆனால் சான்ஸே இல்லைன்னு. அதுவும் அந்த மெலடி சாங்லாம் வந்து இப்போ என் வீட்டில் வந்து நானும் ஒய்ஃபும் அதில் தான் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சாங் ஓகே, அந்த மாதிரிங்க. இப்போ எப்படி ஜாலியாக இருக்கோ அதே மாதிரி ஜாலியாக சூப்பராக வந்திருக்கு படம். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியாக தேட்டரில் போய் பாருங்க. அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணனுக்காக ஒரு வாய்ஸ் பேசிடுறேன். ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் கூட அவங்க எல்லாரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாத வாலி பசங்களா ஜோரா ஒருத்தர கையை தட்டுங்கய்யா. பங்கு படம் வேற லெவலில் வந்திருக்கு. சொட்ட சொட்ட நினையுது. வரட்டுமா? பாய்.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். பெரிய நன்றிக்கா. இந்த மேடை இந்த பாடலாம் அப்போ விஜய் டிவியில் எப்படி இருந்திருக்கும். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒற்றை தேனூருடன் ஓயாமல் பேசும் கவிதை போல இளைஞர்களின் இதய குளத்தில் இடம் பிடிக்க உள்ள பிக் பாஸ் புகழ் வர்ஷினி வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறோம். இறைச்சலில் இருந்து விலகி இயற்கையின் மடியில் எடைப்பாரி நதியும் ஆறுகளும் அருவிகளும் மலைகளும் புது புது மனிதர்களும் மொழியறியா இடமும் வழியறியா பயணமும் ஆயிரம் அனுபவங்களை அறுவடை செய்து வந்திருக்கும் இந்த இருவரின் பயணத்தை வாழ்த்தி இந்த படமும் இந்த இடமும் காத்திருக்கிறது. இந்த மேடை பெருமை கொள்கிறது. அழைக்கிறோம் சிராஜ் மற்றும் அருண். இவர்களுடைய பயணம் எதை பற்றியதாக இருந்தது என்றால் பசுமை பாதுகாப்பு, மதுவிலக்கு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு என்று நீண்ட பயணத்திலிருந்து இன்று சென்னை வந்திருக்கும் இவர்களை அழைத்து பெருமை கொள்கிறோம். சிராஜ் மற்றும் அருண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிராஜ், அருண், உங்களோட பயணத்தை பத்தி 2 நிமிஷம் பேசலாமா? அதுக்கு முன்னாடி ஆனந்த் பாண்டே அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நாங்கள் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையிலேருந்து ஒரு ட்ரைசைக்கிள் எடுத்துகிட்டு மரக்கண்டு நடனம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவும் பயணம் பண்ணோம். 29 ஸ்டேட்டும் ட்ரைசைக்கிளே பயணம் பண்ணி இது வரைக்கும் 2000 மரக்கண்டுகள் நாங்கள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ட்ரக், ஆன்டி ரேப், அப்புறம் குளோபல் வார்மிங் சம்மந்தமாக எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா ஊர்லேயும் தங்கியிருக்கோம். காடு, மலை, மேகம் அப்படின்னு. பாகிஸ்தான் பார்டர் பக்கத்துலேயுமே நம்ம 5 மரக்கண்டுகள் வச்சுருக்கோம். ஸோ இதான் வந்து நாங்கள் 2 வருஷமாக பண்ண சாதனை. என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து 80 கிலோ இருந்தான், இப்போ 30 கிலோ குறைஞ்சு 55 கிலோ தான் இருக்கான். ஸோ 2 வருஷம் ட்ரைசைக்கிள் அழுத்தி எல்லார் வீட்லேயும் தங்கி இங்கே நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ணனுக்கும் சுந்தர் அண்ணனுக்கும் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ எல்லா டிராவல்ஸுமே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல்லையும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற பிளேஸில் தான் தங்கியிருப்பாங்க. எங்களோட ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் டிரைவர்ஸாக இருக்கட்டும், பாலத்துக்கடியில் இருக்கிற தங்குறவங்களாக இருக்கட்டும், அப்புறம் பெட்ரோல் பங்க், கார்பெண்டர் ஷாப்பு, அதுக்கடுத்து எல்லா இடத்துலையுமே நம்ம தங்கியிருக்கோம். ஒரு இடத்துலையும் ஒரு அனுபவம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் பாஸ் மோட்டரபிள் பாஸில் வந்து நம்ம ட்ரைசைக்கிளை கொண்டு போகும்போது அங்கே ஒரு மேஜர் வந்து சொன்னார், என்னோட 35 வருஷ சர்வீஸில் இந்த இடத்துக்கு வந்து ட்ரைசைக்கிளை கொண்டு வந்தவங்க யாருமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எங்கே இருந்தீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாப் அதிகாரி வந்து கேட்குறாரு. அப்போ நான் தமிழ்நாடு மதுரைன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ தைரியமும் இவ்வளோ இதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் எல்லாருமே வந்து ஒரு ஊக்குவிச்சு சொல்லப்போனால் சிவிலியன்ஸை வந்து அவங்க அளவே பண்ண மாட்டாங்க. எங்கே வந்து சரி இவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி அன்அஃபீஷியலாக வந்து இதை நான் சொல்லலாமா வேணாம்னு கூட தெரில, அன்அஃபீஷியலாக வந்து நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னை பார்த்ததாகவும் இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட நான் பேசினதாகவும் இருக்கக்கூடாது, நீங்கள் தங்கிக்கன்னு சொல்லி ஃபுட்டு எல்லாமே கொடுத்தாங்க. இதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப உந்துதலாக இருந்துச்சு. 29 மணியத்தில் 2 வருஷம் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நிறைய இடங்கள் நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட இல்லாமல் நல்ல விஷயங்களுக்காண்டி நல்ல விஷயங்களும் சொல்லணுன்றதுக்காண்டி பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். இது மூலியமா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வந்து இவ்வளோ பெரிய இது பண்ணி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோன்னு நார்த் இந்தியன்ஸ் பீப்புள்ஸுக்கும் நம்ம மேலே ஒரு மரியாதை அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க நம்மளை வந்து நினைக்கிறது மதராசி அப்படின்னு தான் இன்ன வரைக்குமே வந்து இந்த சிக்கிம் பீப்புள்ஸாக இருக்கட்டும், மேகாலயா பீப்புள்ஸாக இருக்கட்டும், திரிபுரா, மிசோரம் பீப்புளாக இருக்கட்டும், அவங்க அப்படிதான் நம்மளை நினைக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு தைரியமும் இந்த அளவுக்கு ஒரு நல்ல நோக்கமும் இருக்கிற அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களோட சல்யூட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம பெருமை எங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். படக்குழுவினருக்கு வந்து முக்கியமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிசாந்த் ரோஷோ அந்த ஹீரோ வந்து முன்னாடி எனக்கு தெரியும், அவரை பருந்தாவது ஊருக்குருவி அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. இந்த பயணம்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அந்த படத்தோட போஸ்டருமே வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அவங்க தெரியல, இந்த படக்குழுவினருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஓடும், எல்லா மக்களுக்கும் வந்து சென்றடையும். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த மேடை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப